இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால நம்ம ஃபேமிலியோட நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் என்னங்க, முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய குளத்தில் இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெரிய குளம் தேனியில் சுற்றி இருக்கிற மக்களுக்கு தெரியும் பெரிய குளத்தில் இருக்க இந்த முருகன் கோயில் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. அதனாலேயே கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லைன் கட்டி நின்றுச்சு, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் இது எங்கள் அத்தையோட அம்மா அவங்க குலதெய்வ கோயில், அதாவது எங்கள் பாட்டியோட குலதெய்வ கோயிலுங்க. முன்னாடி இது கவர்மெண்ட்டில் சேராமல் இருந்துச்சு, இப்போ வந்து கவர்மெண்ட் இதில் தான் இருக்குது. கோபுரத்துக்கு முன்னாடியே வேல் வடிவத்தில் வந்து வச்சுருப்பாங்க. கோபுரமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பெரிய கோயில் தான் இது. தெப்பக்குளமும் பக்கத்துலேயே இருக்குது. தைப்பூசம் அன்னைக்கு தான் நீ என்னை பார்க்க வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு முருகனே உத்தரவிட்டுட்டாரு. அது மாதிரி தான் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு. எப்படியோ கூட்டத்தில் வந்து சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. கைக்குழந்தைய வச்சுட்டு கூட லைனில் தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் சில பேர் வந்து ஊடால வந்து போயிட்டு இருந்தாங்க. எனக்கு தோணுனது என்னென்னா, கம்பு கட்டி விட்டுருந்தா லைனில் போயிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் தைப்பூசத்துக்கு எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். லைனில் போனீங்களா, எப்படி போனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.